தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். கல்வி நிதி விவகாரத்தில் பிளாக்மெயில் செய்கிறார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்விளக்கத்தை அறிவித்திருக்கிறார். தமிழக அரசு இந்த விவகாரத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தனி சொத்தை கேட்பது போல் நடந்து கொள்கிறார்கள், தமிழர்களின் தனி குணத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எங்கள் உரிமையை தான் நாங்கள் கேட்கிறோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தனிச்சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியம், ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கல்வி நிதி விவகாரத்தில் பிளாக்மெயில் செய்யும் தடிநத்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 2152 கோடி ரூபாயை வழங்காமல் ஒன்றிய அரசு நிலுவை வைத்துள்ளது. இந்த நிலையில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்கப்படும் என தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பதற்கு கல்வியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அப்ப நல்லா செய்யற தமிழ்நாடு மாநிலங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு தடை கொண்டு வந்திருக்காங்க? அப்ப நல்லா செஞ்சா பனிஷ்மெண்டா? இது மாநிலங்களுக்கு ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா என்னதான் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் நிதி ஒதுக்கீடு கொடுக்காதது ஒரு கண்டிப்பா ஒரு கண்டனக்கூடியது தான் நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பண்ற மாதிரி தான் தோன்றுகிறது ஒழிய இது ஒரு நடைமுறையில் ஒரு சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பா இது இன்டைரக்டா ஒரு ஹிந்தி மொழியை திணிக்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. ஸோ அடுத்தது நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பண்ணும்போது இட் ஷுட் நாட் பி என்ஃபோர்ஸ்டு ரெகுலேஷன், இட் ஷுட் பி கைட்லைன்ஸ் தான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். உண்மையிலேயே தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிற PM ஸ்ரீ ஸ்கூல், பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா என்கின்ற அந்த கோட்பாடு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 14, கூறு 21, கூறு 41 இந்த 3 கூறுகளுக்கும் எதிரானது. அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு மாநில அரசு செயல்படணும்னு ஒன்றிய அரசு சொன்னால் அதை மாநில அரசு ஏற்கணும்னு அவர் சொல்கிறது, ஏற்றால் தான் நான் நிதி கொடுக்குறேன்னு சொல்கிறது எந்த வகையில் ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும், நியாயமான ஒரு வாதமாக இருக்க முடியும்? அரசமைப்பு சட்டத்தின் சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கொள்கையை அறிவித்துவிட்டு அதற்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 பெயர் வைத்துவிட்டு அதை ஏற்கவில்லை என்றால் நான் நிதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது அது ஆணவம் என்று சொல்வதை விட வேற என்ன சொல்ல முடியும்? They have to accept the national education policy in later spirit. Yes, this new education policy. All part of countries accepting that. Why they will not accept? Why don't they will not accept? It is their fault. So only because of the PM Sri school, sir? You know, so many things. Not only PM Sri school, there are a lot of things. They are at one point of time they are agreeing to accept the government of India's conditions, and at one point of time they are also backing out. It's a very big issue in Tamil Nadu, sir. Yes, it's unfortunate. It should not happen. It should not, because they are politically motivated. They are doing mischief. Nearly 2,000 crore. I know, but they have to come to the terms of the Indian Constitution. How can they think they are above Constitution? What are the rules, sir? What they have to come, sir? They have to accept the national education policy in later spirit. Yes, it's new education policy. All part of countries accepting that. Why they will not accept? Because they have a political motivation. New education policy is saying that we must accept 3 languages. Yes, it is there in Tamil Nadu. In Tamil Nadu, for your information, in Tamil Nadu, central school are functioning. Young students of Tamil Nadu are good at 3 language formula. They have to accept the national education policy in later spirit. Yes, it's new education policy. நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா? தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்தோம்.